இன்றைக்கி சமையல் வந்து மோர் மிளகா போட்ட உப்புடான், பீர்க்கங்காய் கூட்டு, காலிஃப்ளவர் கறிமது, டிஃபனுக்கு வந்து மோர் களி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லையா. ஸோ மோர் மிளகா உப்புடான் வந்து ஒரு புது ஐட்டம். எதுவுமே புது ஐட்டம் இல்லை இல்லையா? இல்லை, நார்மல் ஐட்டம் தான். சரி, வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு இல்லையா, நீங்களாம் ஆச்சு போட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம், சரி நீங்கள் இனிமேல் வந்தீங்க, சரி வீடியோ காமிச்சு. ஆமாம், நீ பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ், வைஷ்ணோ தேவின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஆமாம், ஆக்சுவலாக கேதார்நாத் அந்த கிளிப்பை நீங்கள் போட மறந்துட்டீங்க. அதில் பத்ரிநாத் சாரி பத்ரிநாத். சரி, அதையும் அப்படியே காமிச்சிட்டு சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, பண்ணலாமா? பண்ணலாம். பீர்க்கங்காய் கூட்டுக்கு அளவு சொல்லி பார்க்கலாம். பீர்க்கங்காய் வந்து ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் அதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் 200 கிராம்ஸ் அளவு பைத்தம்பருப்பு வெந்துருக்கு. ஓகே, காமிச்சிருக்கேன். அப்படியே அடுப்பில் வச்சு அது ஒரு தக்காளியும் போட்டு வேக வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு தக்காளியும் இது ஆயின்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. அவ்வளோதான் கூட்டுக்கு. அவ்வளோதான் கூட்டு. மோர் மிளகா உப்புடான். மோர் மிளகா உப்புடானுக்கு வந்து இந்த புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸு. அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகா மோர் மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சள், வெந்தயம். வெந்தயம் ஒரு டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இது வந்து சிம்பிளானது. இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சாதாரணமாக தான். அது காலிஃப்ளவர் ஒரு பெரிய பூ வந்து உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் மிளகு பொடி, உப்பு, அவ்வளோதான். அது தக்காளி போட்டு பண்ணுறதா? தக்காளி நம்மளை வெறும் அப்படி ஃப்ரை பண்ண போகிறேன். வெறும் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே, மிளகு ஃப்ரை. ஆமாம். இந்த மோர்களிக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி வறுக்கத்தின தயிர். அது அதில் வந்து ஒரு ஒருத்தருக்கு, இப்போ இந்த கப்பில் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாவு இந்த கப்பு, அந்த மாதிரி அளவில் ஒரு 6 கப் போட்டுருக்கேன். ஓ, அதை போட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மோர்களிங்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எடுத்துக்கலாம். அங்கே வந்து காலிஃப்ளவர் அலம்புறதுக்கு வந்து ஜலம் வச்சுருக்கேன். அது காலிஃப்ளவர் நல்லா கொதி வரும்போது உப்பையும் போட்டுட்டு அந்த காலிஃப்ளவரை போட்டு இது பண்ணணும், அது அலம்பிக்கணும். அதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து உப்புடானுக்கு வச்சுருக்கேன். இது வந்து மோர்களிக்கு. இந்த மோர்களி உப்புடா ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான், நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கூட்டுக்கு நம்ம பைத்தம்பருப்பும் தக்காளியும் வந்துட்டுருக்கேன். நல்லா வேக விட்டாது. ஓகே, இங்கே வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு இது மோர்களிக்கு போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு வெடிச்சதுக்கப்புறம் அந்த மோர் மிளகா போட்டு அப்படியே வச்சிருந்தேன் அடுப்பில். மோர் மிளகா உப்புடான். ஆமாம், உப்பு போட்டு டான் வைக்கிறனால அது உப்புடான். ஆமாம், ஒரு 10 மோர் மிளகா எடுத்துட்டுருக்கேன். காரம் சுமாராக தான் இருக்கு, அதனால தான் எடுத்துட்டுருக்கேன். அது அந்த கடுகு வெடிக்க சத்தம் கேட்குறது இல்லையா, அந்த மோர் மிளகாவை சும்மா 2 கருவேப்பிலை அதை போட்டேன். ஏன்னா 1/2 லிட்டர் தயிரில் ஒரு மாவு கழிச்சுருக்கு, அரிசி மாவு. நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒன்று விட்டு கூட நல்லா அலம்பிக்கலாம். அடுப்பு சிம்லி வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம கிண்டிகிட்டே வர வேண்டியதான். ஸோ இது வந்து மோர்களி ஆகிடுது. இப்போ அவ்வளோதான் மோர்களி. இது நல்லா கெட்டியாகிடும். ஆமாம், இந்த மோர் கரையும் போது அதில் உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த மோர் மிளகா வாசனையும் அந்த தயிர் வாசனை ப்ளஸ் இது போட்டிருக்கோம். இது அப்படியே ஆகிட்டு சிம்மில் இருக்கட்டும். மோர் மிளகா மோர்களி. அது மோர்களிக்கு வந்து மோர் மிளகா தான் போடுவேன். மோர் மிளகா இல்லைன்னா நார்மல் மிளகா போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவருக்கு உப்பு போட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். அந்த காலிஃப்ளவரில் போட்டிருக்கேன் இல்லையா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் வடிகட்டிட்டு எடுத்துப்பேன். அந்த விதை பூச்சி இருந்தால் கூட போய்டும் அதில், அதுக்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து உப்புடானுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் தாராளமாக விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் இந்த வெந்தயம். ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாக. நீ சொல்ல டான் வச்சிடலாம். அப்புறம் டான் வச்சிடலாம். வெடிச்சதுக்கப்புறம் இந்த மோர் மிளகாயம் போட்டுட்டு புளி கரைச்சி விட்டு உப்பு போட வேண்டியதான். சூப்பர். நான் ஜெயா டிவியில் வந்து உப்புடான் ஒன்று பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பெஷல் உப்புடான் பண்ணீங்க நீங்கள். அது நார்மல் உப்புடான், இதுதான் ஸ்பெஷல். இதுதான் ஸ்பெஷலா? ஆமாம், நான் மோர் மிளகா தான் போடலையே. மோர் மிளகா முக்கியம் இல்லை. ஆக்சுவலாக நான் வறுத்து போட்டிங்களே பொடி. வறுத்து போட்டேன். இது வறுக்கலாம் வச்சுன்னா அது டக்குன்னு வச்சிடலாம். இது வந்து சூப்பர் டான். இந்த மிளகா கொஞ்சம் வறுத்துருச்சு இல்லையா, இப்போ வந்து இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை விட்டுறேன். உப்பு, மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். கொஞ்சம் மாசமாக இருக்கிறதெல்லாம் இந்த குழம்பு பிடிக்கும் ரொம்ப. கொஞ்சம் புளி, உப்பு இந்த தூக்கலாக இருக்கும். ஆமாம், அது மோர் மிளகா இருக்கனால அதுவும் நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுறேன். நம்ம பாட்டில் வந்து இப்படி ஜலமாகவே வச்சுருவோம். நம்ம வேண்டாம் அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் நான் போடுறதில்ல. இது அப்படியே கொதிச்சோட அப்படியே ஆஃப் பண்ணுவேன். உப்புடான் வந்து தளராக தான் இருக்கணும். ஆமாம், இதுக்கு வந்து நல்லா குழசலாக சாதம் வேணும். சுட சுட குழசலாக சாதம், உப்புடான், நல்ல பொடுத்துவல், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வீடியோவில் நம்ம
கேதார்நாத் கிளிப் இது பத்ரிநாத் கிளிப்பு விட்டு போச்சு இல்லையா? ஆமாம். அது வந்து இந்த இதில் கொடுத்துருங்க. நான் அதை சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த நதி ஓடி வரும்போது நாங்கள் வந்து விஐபி இதில் பின்னாடி வழியாக போனோம் ஆக்சுவலாக. ரொம்ப திருப்பதிக்கு மேலே கூட்டம், பயங்கர க்யூ இருக்குது. அன்றைக்கி வந்து ஏகாதசி வேறு, அதனால் என்னென்னா ரொம்ப கூட்டம். ஸோ நாங்கள் வந்து இந்த ஹெலிகாப்டரில் இறங்கி ஒரு இதில் கூட்டிட்டு போனேன். விஐபி தான் சொன்னாங்க. ரொம்ப உள்ளே போய்ட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம் பெருமாளுக்கு முன்னாடி. ரொம்ப ரொம்ப அது வந்து நிஜமாகவே லைஃப்பில் வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதில். அது ஃபுல்லாக அந்த கோவில் சுற்றி அந்த காடு இருந்ததா? மரங்கள் மரங்கள் அது வந்து எப்படின்னா பயங்கர அப்படியே மலை பிரதேசம் மாதிரி ஒரு மலைமலையாக இருந்தது. நான் ரொம்ப ஃபுல்லாக உட்கார முடியல. பத்ரிநாத் வந்து ஒரு 1 hour தான் இருந்தோம். உள்ளே போய்ட்டு அந்த பத்ரிநாத் பெருமாள் கிட்ட உட்காந்தோம். பின்னாடி பக்கத்தில் வந்தோடனே தயார் சன்னதி இருக்குது. தயார் செய்துட்டு அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு உடனே வந்துட்டோம். உடனே ஏன்னா அதுக்கு வந்து திருப்பி 5 மணிக்கு அப்புறம் அந்த வந்து ஹெலிகாப்டர் வந்து போகிறதுக்கு இது சரியில்லை, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னதுனால உள்ளே கீழே இறங்கி போய் இந்த ஜலம் வேணா எடுத்து தலையில் தைச்சிருந்தோம். பட் உள்ளே அக்னி குண்டம் இருக்குது உள்ளே, அந்த இடத்துக்குலாம் உள்ளே போக முடியல. அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ அந்த கிளிப்பை கொடுங்க, சும்மா ஒரு கிளிப்பு தான். அங்கே போகும்போது என்ன இடத்துல பத்ரிநாத் போகும்போது வீடியோ எடுக்கணுன்னே தோணலை. பெருமாளை பார்க்க போகிறேன்ற சந்தோஷத்தில் நான் வந்து அவ்வளோ வந்து இது பண்ணல. ஆமாம், அது வந்து பத்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த நவாப்பழம் மாதிரி ஒரு மரம் இருக்கும் பாரு. ஆமாம், அந்த கோவிலை சுற்றி அந்த மரங்கள் தான் இருக்கும். அந்த பத்ரிங்கிறது அந்த மரத்தோட பேர். நம்ம இதில் கூட பார்த்தோமே, அழகர் கோவில் போகிற வழியில் ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பத்ரிங்கிறது அந்த மரம். அந்த மரம் வந்து இந்த கோவிலை சுற்றி இருக்குமா. இது வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா 8வது நூற்றாண்டில் வந்து இந்த கோவிலுடைய விக்கிரகம் இருக்குல்ல, அது வந்து அலக்நந்தான்னு ஒரு ரிவரில் இருந்து தான். அலக்நந்தா அந்த பேர் அலக்நந்தா அந்த இடம் இருந்தது இல்லையா, அந்த பத்ரிநாத் இருக்கிற இடம். அந்த அலக்நந்தா ரிவரில் இருந்து தான் ஆதிசங்கரர் போகிற வரைக்கும் அங்கே அந்த இடத்துல அந்த விக்கிரகம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆதிசங்கரர் தான் அந்த அலக்நந்தா ரிவர்லேருந்து எடுத்து, இது வந்து 10,800 ஃபீட்டு உயரத்தில் இருக்குது. கோல்டு அப்படி இருக்கும், ஸ்னோ அப்படி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து கொதிக்கிற தண்ணி வர்ற இடம் ஒன்று இருக்குது. அங்கே ஆமாம் சொன்னேன், பார்த்தேன். நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்தோம், பக்கத்தில் உள்ள போல. அங்கே பக்கத்தில் ஒரு குகையில் வச்சாராம் ஆதிசங்கரர். அவருக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமானுஜர் போகும்போது அதை எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்காரு. 108 திவ்ய தேசமில் ஒன்று. அந்த பத்ரிங்கிறது அந்த மரம், அந்த மரம் சுற்றி அந்த இது. ஆனால் நீங்கள் போகும்போது நல்லா கோல்டு இருந்ததா? இன்னுமே தெரியல ஆக்சுவலாக. போய் பெருமாளை பார்த்தா போகிறேன். 5 மணிக்கு ஹெலிகாப்டர் திருப்பி போகணும்னு சொல்லிட்டா வேறு. அதனால் இப்போ கிடைக்குமா கிடைக்காதுன்னு பயத்தில் உள்ளே போயிட்டு பெருமாளை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல. பத்ரிநாத் வந்து அப்படியே இதுவாக இருக்கணும், இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்கணும். இன்னும் முன்னாடி போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. கொண்டு வரீங்களா? ஏஜென்ட் நம்பர் கொடுத்துருக்கான், அதை வந்து அதில் கொடுத்துருங்க, வேணுங்கிறோம் அதில் கேட்டுக்கிட்டாங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். எல்லாருமே லைஃப்பில் ஒரு வாட்டி வந்து பத்ரிநாத் போயிட்டு வரணும். ஆமாம், சார்தமில் ஒன்று, சார்தம்னு சொல்கிறோம் இல்லையா, பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இது 4 வந்து 4மே உத்தராகண்ட். உத்தராகண்ட் அப்படிங்கிறது வந்து தேவபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ல் ஒன்று இது. நிஜமாவே பத்ரிநாத்தில் வந்து நிஜமாக பெருமாள் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. போகும்போது அது இன்னும் அப்படியே அங்கேயே இருந்துட மாட்டோமா அப்படின்னு தோணித்து. வரத்துக்கே மனசு வரல எனக்கு. அவ்வளோ என்ன இருந்தது அந்த சொல்ல மாதிரி அந்த நதி ஓடுறது நடக்கலாம். அந்த நதி அதோட அந்த குளிர்ச்சி இது அந்த மாதிரி அங்கே பார்த்தா அக்னி கொண்டு அந்த சைடு இருந்தது. பெருமாள்கிட்ட உட்கார வச்சு சில்லுன்னு இருக்கும். அது பக்கத்தில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஆறு ஓடும். இப்படி இருக்கு பாரு பெருமாளோட சிருஷ்டி பாருங்க. ரொம்ப என்ன இருந்தது அந்த அந்த இடத்துல சொல்ல முடியல. அவ்வளோ கூட்டம்னா சாதாரண கூட்டம் கிடையாது. கூட்டம். ஆனால் பக்கத்தில் தயார் சன்னதி இருந்தது. அது 2 தான் பார்த்தோம் நாங்கள். பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். ஆனால் அப்புறம் ஹெலிகாப்டர் மிஸ் பண்ணால் ஒரு நாள் வெயிட் தங்கணும், தங்கறதுனா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு கிளம்பிட்டோம் நாங்கள். அது கிளிப்பிங் கொடுங்க, அது எல்லாரும் கிடைக்கட்டும். ஓகே, சூப்பர். இருக்குங்க போட்டேன். ரொம்ப இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெந்து வரைக்கும் ஒரு குறைஞ்சிடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கட்டும். இதை வடிகட்டிக்கிறேன் இந்த காலிஃப்ளவர். அடுப்பில் சிம்லி வச்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப கிண்ட வேண்டாம். ஆயின்ட்டுக்கட்டும். தொட்டை ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். இது ஆயின்ட்டுக்கட்டும். இது வந்து கூட்டு. இங்கே வந்து குழம்பு ஆயிடுத்து எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் இருக்கும் போட்டுட்டு ஒரே ஒரு மிளகா கருவேப்பிலை சும்மா வாசனைக்காக அதையும் போட்டுட்டு காலிஃப்ளவர் போட வேண்டியதான்.
உப்பு மஞ்சப்பொடியும் போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகு பொடி போட்டால் போகிறோம். மிளகு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சிம்லி வச்சுருந்தோம்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இது ஆனதுக்கப்புறம் அப்படியே தாளிச்சு கொட்ட வேண்டியதான். உப்பு வந்து காய் போடும்போது உப்பு போட்டேன். இன்னும் என்ன கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டுருக்கேன். அதுதான் இந்த காலிஃப்ளவர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் எல்லா டயத்தில் எல்லாம் நல்லா சமைச்சிருக்கீங்க எல்லாரும். ரக்ஷா அம்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் மட்டும்தான் பண்ணல. அப்புறம் நீங்கள் வீடியோ எடுத்துருக்கீங்களா? அப்புறம் என்ன அப்புறம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அம்மாவுக்கு ரக்ஷா. எல்லாம் பண்ண நல்லா பண்ண ஸ்வீட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த பூரி ஒன்றும் போடல போட்டுருக்கு நீங்கள். பூரி பார்த்தாலே எல்லாம் சாப்பிடும் போல இருக்குது. ரக்ஷா அப்போ நான் பண்ணிக்கூட எனக்கு நல்லா இருந்தது. பாதாம் எல்லாம் சூப்பராக இருந்தது. நேற்று பண்ண அந்த ரபடி என்ன இருந்தது. சமையல் என்ன பண்ணுறா அவங்க சமையல் வீடியோ எடுக்கலாம் ஒன்று. அம்மா சொன்னா இருந்தது நல்லா பண்ணான்னு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. பரவாயில்ல, எல்லாரும் இப்போ நான் தாராளமாக ஒரு டூர் போகலான்னு அனுப்போம். நிறைய கோயில் போகணும்னு ஆசை இருக்குது. கிளம்பிட வேண்டியதான். ஆனால் வீடியோ போடுறதுக்கு நான் இருக்கணும் இங்கே. ஆமாம், வீடியோ நீ போட, நான் அப்படி தனியாக போயிடுறேன் எங்கள் சேகர் பாஸ்கரோட. ஆனால் இதிலே எல்லாரும் கேட்டா ஏன் மாமா வரல என்ன? மாமா வந்து மெயின் ஆள் இல்லையா, அதனால. ஆமாம், கூட்டு போகலாம், அப்பா போகலாம். சரி, இது அப்பா வரலன்னு சொன்னான். அவ்வளோ நாள் வர முடியாதுன்னா சரி. இது ஆயிடுச்சு. கொதி வந்துடுது. தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கொதி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தளிகை ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டும் தளிகை ரெண்டுமே ரெடி. மோர் மிளகா போட்ட மோர்களி, பீர்க்கங்காய் கூட்டு, மிளகு காலிஃப்ளவர் ஃப்ரை, மோர் மிளகா உப்புடான். ஆமாம், நல்லா ஆயிடுச்சு. சூப்பர். தேங்க்ஸ் யஷு. ஓகே.